கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். உலகத்தின் பற்றுன்றது நம்மளுடைய சுபாவத்தில் ஊறி போன ஒன்று. நம்ம வாழக்கூடிய சமுதாயம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மோசமான பாடங்களில் ஒன்று இந்த உலக பொருட்கள் மேலான ஆசை. நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளுடைய அந்தஸ்து, அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்களுக்கு இந்த உலகம் பாத்திரம் இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. இருந்தாலும் நாம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க தாகத்தோடு அலைகிறவர்களாக இருக்கிறோம். இதிலிருந்து விடுதலை அடைகிறது எப்படின்னு இன்னைக்கு நேரம் எடுத்து கற்றுக்கொள்ள சிந்திப்போம். கிரேக்க நாட்டின் தலைநகர் ஏதென்ஸ் நகரம். ஏதென்ஸ்ன்னு ஒன்று நம்மளுடைய நினைவுக்கு வர்றவர் தத்துவ மேதை சாக்ரட்டிஸ் ஒரு முறை ஏதென்ஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய அங்காடி தெருக்களில் சுற்றிக்கிட்டு வந்துட்டு இருந்தார். 4-5 தெருக்களில் உள்ள நுழைஞ்சி கடையில் உள்ள பொருட்களை எல்லாம் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வந்தார். மறுநாளும் அங்காடி தெருவில் நுழைஞ்சி கடையில் இருக்கிற பொருட்கள்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருந்தார். இப்படியே ஒரு வாரமாக அந்த தெருவில் சுற்றி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தார். 7வது நாள் சாக்ரட்டிஸ் அங்காடி தெருவில் உலா வர்றதை பார்த்துட்டு இருந்த ஒரு கடைக்காரரு, ஐயா, நானும் கடந்த 6 நாளாக அவங்கள பார்த்துட்டே தான் வரேன். கடை தெரு வழியாக வர்றீங்க, கடையில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க, ஆனால் இதுவரையும் எந்த பொருளையுமே நீங்கள் வாங்கவே இல்லையே. உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கள், அதை நான் வரவழைச்சி உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு சாக்ரட்டிஸ், அன்புள்ளம் கொண்ட கடைக்காரரே, இங்கே இருக்கிற பல கடையில் உள்ள பொருட்கள் எதுவுமே என் வீட்டில் இல்லை. இந்த பொருட்கள் எதுவுமே இல்லாமல் என்னால் வாழ முடியுதே அப்படின்ட்டு அதை யோசிச்சுக்கிட்டே ஒவ்வொரு நாள் நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாராம். கடைக்காரர் வியந்து போய் விக்கித்து நின்றுட்டாராம். ஆம் பிரியமானவர்களே, விசுவாசிங்க நிறைய பேர் இந்த உலக மாயையினால் பிடிக்கப்பட்டு அந்த மயக்கத்தில் தேவனை விட்டு தூரமாறதை நான் பார்த்துருக்குறேன். அத்தியாவசியம் இல்லாத பொருட்களை வாங்கி குவிக்கிறதுல இருக்கக்கூடிய அலாதி பிரியத்தை அப்புறப்படுத்தலைன்னா அல்லல் அட்டை போல் நம்மக்கிட்ட ஒட்டி கொள்ளுன்றதை அறிஞ்சிருந்தா நல்லா இருக்கும். தேவையில்லாத நேரத்தில் தேவைப்படாத பொருட்களை வாங்குறதால மற்றவங்கள நம்ம பணக்காரங்களை ஆக்குறோம், நாம் அதனால் ஏழை ஆகிறோம் அப்படின்றத நாம் கவனிக்கணும். பெருமைக்காகவும் சுகபோகத்துக்காகவும் வாழுவோன்னா தேவனுக்கு பிரியமாக வாழவே முடியாது. தயவு செஞ்சு வீண் ஆடம்பரங்களை தவிர்த்துட்டு தேவனுக்குரியவைகளில் கவனம் செலுத்துவோம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ நிலைத்திருப்பான்னு 1 யோவான் 2:15-17 சொல்லப்பட்ட வார்த்தையை நம்ம கவனிப்போம். நீங்கள் எந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்னு நமக்கு சொல்லப்பட்டதையும் நாம் நிதானிப்போம். கர்த்தர் நம்மளை சரியான சத்தியத்துக்குள்ளே நடத்துவாராக. ஆமீன்.